prove that box product of a vector minus b vector minus c vector minus a vector equal to 0. பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம நிரூபிக்க போகிறோம். இதுக்கு ஒரு கீ கான்செப்ட் தெரியணும். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னால் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏ வெக்டர் டாட்டு பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னு எழுதலாம். இல்லைனா ஏ கிராஸ் பி ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சின்னு எழுதலாம். இதில் ஏதாவது ஒரு மெத்தடை அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். ஏ டாட் பி கிராஸ் சின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஏ கிராஸ் பி டாட் சின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் இப்படி ரீட் பண்ணும்போது வெக்டர் நீங்கள் எடுத்துக்கணும். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னோ அல்லது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர்னோ எடுத்துக்கின்னு ஆன்சர் பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு கீ ஐடியா. ஸோ அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோமோ அதை நம்ம எடுத்துக்குவோம். இல்லை எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம். பாக்ஸ் ப்ராடக்ட்டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் மைனஸ் சி வெக்டர் கமா சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் எடுத்துக்கினாச்சு. உங்கள் விருப்பம். இந்த ஐடியா கூட எடுத்துக்கலாம், இல்லை இந்த ஐடியா கூட எடுத்துக்கலாம். சார் நான் இப்போ இந்த ஐடியா எடுத்துக்கிறேன். இப்போ ஏ மைனஸ் ஃபஸ்ட் ஏ டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். அப்போ ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் போட்டுட்டுனா அதுக்கப்புறம் டாட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். அப்போ பி வெக்டர் மைனஸ் சி வெக்டர் கிராஸு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். ஓகே, இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி கூட ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இப்போ வெளியில் இருக்கிற ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் அப்படியே வச்சுக்கிறேன். டாட் அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர், அதுக்கப்புறம் மைனஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர், அதுக்கப்புறம் மைனஸ் சி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். இது சி வெக்டர்னு தான் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து சி வெக்டர். ஓகே, கிராஸ் சி வெக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரணும். ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டரை அப்படியே எழுதிடுறோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே பி வெக்டர் சி வெக்டர் இருக்குது இல்லைங்களா, அதையும் அப்படியே எழுதிடுறோம். இதை மட்டும் என்ன பண்ணுறோம்? மைனஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டரை இதை வந்து மாற்றி எழுதினோம்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் மாற்றி எழுதும்போது இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தான், திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன். இந்த மைனஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டரை ப்ளஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு எழுதலாம். இது வந்து 0. ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட்டில் 2 வெக்டர் இருந்ததுன்னா ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் 0, பி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் 0. அந்த அடிப்படையில் சி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் 0 ஆளை விட்டுடலாம். இங்கே பாருங்கள், சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர்னு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எழுத போகிறோம். ஏ டாட் பி கிராஸ் சி, அதே போல் ஏ டாட் ஏ கிராஸ் பி. இது தேவையில்லை, அதனால் இந்த அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? இது ஏவையும் ஏ டாட் சி கிராஸ் ஏ. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். புரியாத போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏ டாட் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர், ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர், ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். அதே போல் இதெல்லாம் எடுத்துக்கணும். மைனஸ் பி வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் மைனஸ் இதையும் பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டாட்
சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். ஓகே, உங்களுக்கு தான் நல்ல நாலேஜ் இருக்குது. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் எப்படி எழுதலாம்? பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசின்னு எழுதலாம். அந்த அடிப்படையில் இது எழுதுங்க பார்ப்போம். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் எப்படி எழுதுவீங்க? ஏ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வெக்டர்னு எழுதலாம். அதே மாதிரி எழுதினே போங்க. இது எப்படி எழுதலாம்? ஏ வெக்டர் பி வெக்டர்னு எழுதலாம். இதை ஏ வெக்டர் சி வெக்டர் ஏ வெக்டர்னு எழுதலாம். அதே மாதிரி எழுதினே போகிறோம்னா மைனஸ் பி வெக்டர் சி வெக்டர்னு எழுதலாம். மைனஸ் பி வெக்டர் ஏ வெக்டர் பி வெக்டர்னு எழுதலாம். மைனஸ் பி வெக்டர் சி வெக்டர் ஏ வெக்டர்னு எழுதலாம். இதில் உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்லித்தர வேண்டியது, பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ள 2 லெட்ரு ஒன்றா இருந்தால் 0. இது எந்த பிரச்சனையும் இல்லை. பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே ஏபிசின்னு எழுதுகிறோம். இது 0. பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே 2 எலமெண்ட்டு 2 வெக்டர் ஐடென்டிக்கலாக இருக்குது. ஏ வெக்டர் வருதா? அப்போ 0. இங்கேயும் பாருங்கள், பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே 2 வெக்டர் ஏ வெக்டர் இதுவும் 0. சைடில் வேணால் எழுதலாம். இதுவும் 0, இது 0. இதில் பாருங்கள், இதுவும் 0. எப்படி 0 சொல்கிறோம்? நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் 0. அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே 2 எலமெண்ட் 2 வெக்டர் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது என்னது 0ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் எதெல்லாம் 0 நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த இடம் 0. எது 0? பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் 0. அதே மாதிரி ஏ வெக்டர் சி வெக்டர் ஏ வெக்டர் 2 லெட்ரு. இதே மாதிரி இது பி வெக்டர் இருக்குது. இது பி வெக்டர் இருக்குது 0. ஃபஸ்ட்டில் வர பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி வெக்டர் இருக்குது. லாஸ்ட்டில் வர பி வெக்டர் சி வெக்டர் ஏ வெக்டர். இதை எப்படி எழுதலாம்? ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு எழுதலாம். ஸோ ஏபிசி வெக்டர் மைனஸ் ஏபிசி வெக்டர் என்ன கிடைக்குது? 0ன்னு கிடைக்குது. ஸோ ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் பி வெக்டர் மைனஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0. இது மெத்தட் 1. ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஈஸியாகவும் ஆன்சர் பண்ணலாம். இது மெத்தட் 1. மெத்தட் 2 பாருங்களா. மெத்தட் 2வும் சொல்லித்தரேன். அப்போ நல்லா படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் இதையும் சொல்லித்தரேன். இதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. மெத்தட் 2 பாருங்கள். ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ப்ராப்பர்ட்டி மட்டும் தெரிஞ்சு வச்சிங்கன்னா போதும். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் சி மைனஸ் ஏ கொடுத்துட்டு 0ன்னு வர வைக்க சொல்கிறாங்க. பாக்ஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மினன்ட்டில் எழுதணும். இங்கே ஏ பிசி சிஏ. அப்போ என்னென்ன இன்வால்வ் ஆகுது? ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இன்வால்வ் ஆகுது. அது அந்த பக்கம் எழுதிடுறோம். இதுக்கு இந்த ஏ வெக்டர் பி வெக்டர் கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்தால் போதும். 1 -1 சி வரவே இல்லை 0. இங்கே ஏ வரவே இல்லை 0. பி வெக்டர் வருது 1. சி வெக்டர் மைனஸ் வரதுனால -1. இங்கே ஏ வெக்டரு மைனஸ் ஏ வெக்டரு அப்போ -1. பி வெக்டர் வரவே இல்லை 0. சி வெக்டரு கோஎஃபிஷியன்ட் 1. இது மாதிரி எழுதிட்டு இது எக்ஸ்பேண்ட் பண்ணி எதுனா போதும். இது எப்படி எழுதுறன்றது தெரிஞ்சிங்கன்னா போதும். இங்கே என்னென்ன வெக்டர் இன்வால்வ் ஆகுதோ அதை இங்கே எழுதிடுறோம். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர். இந்த இடம் மட்டும் இதை டிட்டர்மினன்ட்டில் எழுதணும். ஏ வெக்டர் அப்படின்னா அது கூட வர நம்பரை மட்டும் எடுத்துக்கணும். பி வெக்டர்னால் அது கூட வர நம்பர் மைனஸ் இருக்கிறதுனால -1. சி வெக்டரே வரல, அப்போ 0. இங்கே பி வெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏ வெக்டர் வரல 0, பி வெக்டர்னால் 1, மைனஸ் சி வெக்டர்னால -1. அந்த அடிப்படையில் எழுதிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ண பார்த்து 1 -0. அப்போ இது +1 மாறிடும். 0 -1 1 × 1 1. இப்போ 0 வரதுனால 0. இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. வெளியில் என்ன இருக்குது? பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி இருக்குது. ஸோ அப்போ இதை பார்த்தீங்கன்னா 1 × 1 1. இது பார்த்தீங்கன்னா 1 × -1 பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர். 1 - 1 0. 0 × ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் என்ன கிடைக்குது? 0. சரி, இப்போ இது மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒர்க் கொடுக்குறேன், ஹோம் ஒர்க்கு. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
டூ இட் யுவர் செல்ஃப். நீங்களே செஞ்சு பார்க்கணும். ஒர்க் கொடுக்குறேன், கொஷின் கொடுக்குறேன் பாருங்கள். கண்டிப்பாக இது மாதிரி மாடலில் கொஷின் கொடுப்பாங்க. ஏபிசி, ஏ வேக்டர், பி வேக்டர், சி வேக்டர் என்னன்னா 3 வேக்டர்கள் எண்ணில் ஏ வேக்டர், பி வேக்டர், சி வேக்டர் எனி 3 வேக்டர்ஸ்னால் தென் ப்ரூவ் தட். இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏ வேக்டர் ப்ளஸ் பி வேக்டர், பி வேக்டர் கிராஸ் சி வேக்டர், சி வேக்டர் கிராஸ் ஏ வேக்டர் ஈக்குவல் டு ட்வைஸ் இன்ட்டு ஏ வேக்டர், பி வேக்டர், சி வேக்டர். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது இம்பார்ட்டன்ட் சம். மெத்தட் 2 யூஸ் பண்ணாலும் சரி, மெத்தட் 1 யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் விருப்பம் தான். தேங்க்யூ.